கண்ணதாசனை ஏமாற்றிய நண்பர்கள். கண்ணீரில் பிறந்த அழியாத சோகப் பாடல். வணக்கம் நண்பர்களே. பணம், புகழ், செல்வாக்கு என எல்லாமே இருந்த கவியரசு கண்ணதாசன் தன் வாழ்க்கையில் பலமுறை ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்தவர். குறிப்பாக அவர் தன் உயிராக நினைத்த நண்பர்களே அவருக்கு பெரிய துரோகங்களை செய்தபோது அந்த வலியிலிருந்து பிறந்த பாடல்கள்தான் இன்று வரை தமிழ் சினிமாவின் ஆகச்சிறந்த சோகப் பாடல்களாக இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு உருக்கமான கதைதான் இது. ஒரு காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசன் சொந்தமாக படம் தயாரித்து அதில் தன்னுடைய ஒட்டுமொத்த பணத்தையும் இழந்திருந்தார். கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் கடனாளியாக நின்ற இக்கட்டான சூழல் அது. அப்போது தான் பணக்காரராக இருந்தபோது தன்னோடு சுற்றிய நண்பர்கள், தன்னிடம் உதவி பெற்றவர்கள் என அனைவரிடமும் போய் உதவி கேட்கிறார் கவிஞர். ஆனால் கஷ்ட காலத்தில் அவருக்கு உதவ ஒரு நண்பர் கூட முன்வரவில்லை. நேற்று வரை அண்ணன் தம்பி என்று பழகியவர்கள் இன்று கவிஞரை கண்டுகொள்ளாமல் முகத்தை திருப்பிக் கொண்டு ஓடினார்கள். தன் சொந்த நண்பர்களே தன்னை இப்படி தனிமையில் தவிக்கவிட்டு ஏமாற்றி விட்டார்களே என்று நெஞ்சு உருகி அழுதார் கவிஞர். அந்த ஏமாற்றமும் துரோகத்தின் வலியும் அவரை சும்மா விடவில்லை. அதே சோகத்தோடு பாகப் பிரிவினை திரைப்படத்திற்காக பாட்டு எழுத அமர்கிறார். தன்னை ஏமாற்றிய நண்பர்களின் முகங்களை நினைத்து மனிதர்களின் சுயநலத்தை பாடலாக மாற்றுகிறார். அப்படி கண்ணீரோடு அவர் எழுதிய பாடல்தான் ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை பெற்றுக்கொள்ளும் ஏழை தாயோ என்ற பாடல். மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டிய நண்பர்களுக்கு தன் பேனா முனையால் கவிஞர் கொடுத்த சாட்டை அடியாகவே இந்த வரிகள் அமைந்தன. சொந்த வாழ்க்கையின் வலிகளை பாடல்களாக மாற்றி இன்றும் நம் இதயங்களில் வாழ்கிறார் கவியரசு கண்ணதாசன். இந்த சுவாரஸ்யமான சினிமா வரலாற்று சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. மேலும் பல கவிஞர்களின் கதைகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.